யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் ஒரு மாணவரும் ஒரு மாணவியும் மிக சிறப்பாக தமிழ் புதல்வன்கிற திட்டத்தின் மூலம் பயன்பெற்று தேர்ச்சி அடைந்திருப்பது தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இன்னைக்கு காலையில் நடந்த கனவு மெய்ப்படும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது அமைச்சர்கள் அனைவரும் என்ன இதுவரைக்கும் செஞ்சுருக்கோம், இனிமேல் 2030 அதில் என்ன திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்னு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு அதை அறிக்கையாக சொன்னார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், ஒன்றிய பிரதமர் மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு பெருமையை நான் இந்தியாவுக்கு கொண்டு வருவேன்னாரு. ஆனால் இது வரைக்கும் மேக் இன் இந்தியான்னு ஒரு பொருள் கூட உலக மார்க்கெட்டில் இது வரைக்கும் வரல. ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் மேக் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலையை நான் கொண்டு வருவேன், 2030 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம், மாடல் வில்லேஜ், மாடல் ஸ்கூல் மாதிரி ஒவ்வொரு கிராமத்தையும் மாடல் வில்லேஜாக, மாதிரி கிராமமாக உருவாக்கி அதுக்கு மகாத்மா காந்தியோட பேரை நான் வைப்பேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கையில் சொன்னார். அதே மாதிரி இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்குனது, கிட்டத்தட்ட 4356 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தினது. கிராம பூசாரிகள், இந்த கிராமத்தில் இருக்க பூசாரிகள்லாம் அத்த கூலிக்கு அந்த உண்டியல் காசை வச்சு தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றினதை வச்சு இன்னைக்கு தலைவருக்கு எல்லாரும் என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, விபூதி பூசாத தர்மகர்த்தா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் அவரை பற்றிய என்னென்ன எதிர்கருத்துக்கள் வந்ததோ அனைத்தையும் அவருக்கு சாதகமாக இன்னைக்கு மாற்றிருக்காரு. திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தப்ப அவர் சொன்னதுதான், என்ன சொன்னார்னா, ஜெயலலிதா அம்மா பிரச்சாரத்தில் சொன்னாங்க, திண்டுக்கல்லில் திண்டை எங்களுக்கு தந்து விட்டு கற்களை திமுகவின் மீது வீசி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நம்ம தலைவர், அன்னைக்கு இளைஞரணி செயலாளர் இருந்த நம்ம தலைவர் மேடையில் அதுக்கு பதில் சொன்னார். திண்டு என்பது சோம்பேறிகள் படுத்து தூங்குற கல், அதை அவங்களுக்கே கொடுத்துருங்க, கற்களை எங்கள் மேலே வீசுங்க, அந்த கற்களை எடுத்து நாங்கள் ரோடு போட்டு தர்றோம், கோயில் கட்டி தர்றோம், பள்ளிக்கூடம் கட்டி தர்றோம்னு சொன்னார். அவர் மீது வீசப்பட்ட கற்களை கூட கோயில்களாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் முதியோர் இல்லங்களாகவும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களாகவும் மாற்றிய தலைவர். அதனால் அவருடைய ரேஞ்சு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. பொருளாதாரத்தில் 11.19% எட்டியது. 2030 இலக்கை வைத்து அவர் தீட்டியிருக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே தலைவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கும். அதான் இப்போ கச்சா எண்ணெய் இன்னும் 25 நாளைக்கு இருக்குது, 30 நாளைக்கு இருக்குது, பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்னாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு போர் நேரத்திலையும் அது சொல்லி திடீர்னு பற்றாக்குறை ஏற்பட்டு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஆனால் மத்திய அரசு இது மாதிரி நிறைய போலி வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை பல தடவை ஏமாற்றியிருக்காங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை முடிஞ்ச உடனே பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடத்தப்ப இந்தியாவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்படும் அப்படின்னாங்க. எதுவும் இது வரைக்கும் மாற்றம் அடைஞ்ச மாதிரி தெரியல. மேலும் மேலும் டாலருடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டு தான் போகுதே ஒழிய மோடி சொன்ன எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் அதுக்கு தலைவர் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்தி திணிப்பை திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் இந்தியில் எழுதி போட்டிருந்தாங்க. அதை ஒரே நாளில் மக்கள் கொடுத்த எதிர்ப்பு, ஒரே நாளில் அதை பின்வாங்கி அந்த எழுத்து மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த காலத்திலும் ஹிந்தி திணிப்பு என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு, தமிழர்களை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு ஸ்டாலினை விட்டால் வேற யாரு? ஆமா, அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. அது காரணம் இந்தியில பேசுறதுனால இந்தியை அவர்கள் திணிக்கிறார்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம தலைவர் சொன்னாரு. உடனே ஆங்கிலத்தில் அதில் மாத்திட்டாரு. அதனால தமிழ்நாட்டை பார்த்து மோடி பயப்படுறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆளுநர் ரவி இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றிருக்கணும். நல்ல வேலை இப்பயாவது மாற்றினாங்க. தேர்தல் நிம்மதியாக நடக்கும். நம்ம தலைவரை பிடிச்ச ஒரு சனியன் ஒளிந்தது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆளுநரை சனியன்னு சொல்லக்கூடாது,
தமிழர்களுக்கு அவர் இழைத்த அந்த கொடுமைக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதனால சனி தொலைந்தது, ஞாயிறு முளைத்தது.